வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் ரோயல் கல்லூரியில் நடைபெற்ற 3ஆம் தவணை பரீட்சை 2024 25 ஜனவரியில் நடைபெற்றது. இந்த வினாத்தால் இந்த பகுதி 1A உள்ள 25 வினாக்களையும் இந்த வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 25 வினாக்களையும் செய்து பார்க்கிறேன்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்திறக்கு இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடும்போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடுங்க. இந்த வீடியோ எனது Zoom மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ Zoom மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் இணைந்து கொள்கிறதுண்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்படும். கடைசி கட்டத்தில் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீங்க, குட்டி குட்டியாக சந்தேகங்கள் ஏற்படும். அந்த சந்தேகங்களை எங்கே கேட்குறது அப்படின்னா என்னிட்ட கேட்கணும்னா நீங்கள் என்னுடைய Zoom வகுப்புக்கு வந்தால் தான் நான் உங்களுக்கு அந்த விடயத்தை தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் வழியாகவே சின்ன சின்ன சந்தேகமாக இருந்தால் தெளிவுபடுத்துவேன். இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகம் வகுப்பில் தான் கதைச்சி ஆகணும் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வகுப்பில் போட்டு கதைக்கக்கூடியதாக இருக்கும். இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்களை உங்களோட நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. சில பிள்ளைகளுக்கு இந்த விளக்கமே தெரியாது, யூடியூப்லேயும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத சில பிள்ளைகள் அறிஞ்சு கொள்ளதும் இல்லை, அறிஞ்சு கொள்ள விருப்பப்படுறதும் இல்லை. நீங்கள் அந்த நண்பர்களுக்கு ஓரளவுக்கு கைட் பண்ணுங்க. நீங்கள் இந்த வழியாலையும் கற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா Zoom மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலமும் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி வேலை நாள் மனித நாள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியில் வந்திருக்குது. குறித்த ஒரு வேலையை முடிப்பதற்கு 3 மனிதர்களுக்கு 4 நாட்கள் தேவை என மதிப்பிடப்படுது. ஒரு வேலைக்குன்ற ஒரு அளவிற்கு அதை மனித நாளில் சொல்லுவோம். 3 மனிதர்கள் 4 நாட்களில் செய்கிற வேலை அப்படின்னா மொத்தம் 12 மனித நாள் வேலை. அதாவது ஒரு மனிதன் தனியாக இந்த வேலையை செய்வானுண்டா அவனுக்கு 12 நாள் எடுக்கும் அப்படின்றது தான் அந்த 12 நாள் மனித நாள் வேலைன்றது அர்த்தம். அவர்கள் 4 பங்கு வேலையை முடித்துள்ளனர் எனின் மீதமுள்ள வேலையின் அளவு எத்தனை மனித நாட்கள் ஆகும்? பெரிய அளவுக்கெல்லாம் கொண்டு போயிடாது. மீதம் இருக்கிற வேலை எத்தனை மனித நாட்கள் ஆகும்? முதல்ல மொத்த வேலை இந்த அளவை காணுவோம். மொத்த வேலை 3 மனிதர்கள் 4 நாட்கள் செய்கிற வேலை. ஆகவே அது 12 மனித நாள் வேலை. செய்து முடிஞ்சதை கண்டும் கழிக்கலாம். இல்லை 4 பங்கு செய்து முடிஞ்சதுண்டா இன்னும் 4 பங்கு செய்ய இருக்குன்னு 4 ஆளையும் பெருக்கலாம். சரி, நாங்கள் செய்து முடிஞ்சதை கண்டு பெருக்குவோம். செய்து முடிக்கப்பட்ட வேலை 4 பங்கு. அந்த குறித்த வேலை இந்த 12 மனித நாள் வேலை இந்த 4 பங்கு செய்து முடிக்கப்பட்டுட்டு. ஆகவே அது 3 மனித நாள் வேலை முடிஞ்சது. 3 மனித நாள் வேலை முடிஞ்சது. ஆகவே மீதி இருக்கிறது எவ்வளோன்றதான் கேள்வி. 12லேருந்து 3 கழிச்சு விட்டால் 9 மனித நாள் வேலை மீதமாக இருக்கும். 9 மனித நாள் வேலை என்ற விடை இருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளியுமே கிடைக்கும். இல்லை மொத்த வேலை கண்டிருந்தால் 1 புள்ளி கிடைக்கும். இல்லை சில புள்ளிகள் நேரடியாக பெருக்கி கூட அந்த விடைக்கு வரும். அப்படி 4 தர 3 தர 4ல் 3 அப்படின்னு போட்டு விட்டாலே அந்த விடை சேரும். அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ரெண்டாவது கேள்வி, முக்கோணி ஏபிசி ஓர் சமபக்க முக்கோணியாகும். ஒரு முக்கோணம் சமபக்கமாக இருக்கிறது இந்த பயன் என்ன? 3 பக்கம் சமனாக இருந்தால் 3 கோணமும் சமனாக இருக்கும். ஒரு முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை. அப்படி என்று பார்த்தா சமபக்க முக்கோணத்தின் 3 கோணத்தின் பரமனும் 60 பாகை. அது நமக்கு தேவைப்படும். அது இருந்தால் நம்ம இந்த கேள்வியை செய்கிறது இலகுவாக இருக்கும். சமபக்க முக்கோணியாகும் அப்படி என்ற சொல்கிற தரவு எனக்கு 3 கோணம். ஏன்னா பொதுவான கேள்விகளை நாங்கள் பார்த்தா கோணன் ரீதியான கணித்தெல்லாம் வரும். ஸோ சமபக்க முக்கோணத்தில் இருக்கிற கோணன் ரீதியான தொடர்புண்டா 3 கோணமும் சமன், அவை 60 பாகை. கோடு பிடி ஆனது ஏபிசி கோணத்தின் இருகூறாக்கி ஆகும். இருகூறாக்கி கோண இருகூறாக்கி 60 பாகையை 2 ஆக்கி கொண்டு போகுது. அப்போ 60 2 ஆக்கி கொண்டு போனால் 2 30 30 அப்படி என்று 2 பக்கமும் பிரிக்குது. இது ஒரு 30 பாகை, அங்காளு ஒரு 30 பாகை. கோண இருகூறாக்கி ஆகும். படத்தில் காட்டப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு எக்ஸின் பருமனை காண்க. எக்ஸ்ஆர் புறக்கோணம் தேற்றத்தையும் பயன்படுத்தலாம். இல்லை அகக்கோண தேற்றத்தை பயன்படுத்தியும் புறக்கோண தேற்றத்துக்கு வரலாம். புறக்கோணமானது முக்கோணி ஒன்றின் புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். 30ஐயும் 60ஐயும் கூட்டினா எனக்கு எக்ஸ் வரும். ஆகவே எக்ஸ் இந்த பருமன் 90 பாகை என்று வரும்.
90 பாகை என்ற விடை எடுத்திருந்தா முழுமையான 2 மார்க்ஸ். இல்லை படத்தில் அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல 60 பாகை நோட் பண்ணியிருந்தாலே ஒரு புள்ளி வரும். சரிதானே? ஒரு புள்ளி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 புள்ளியும் வரணும்னா இறுதி விட இருக்க வேண்டும். ரைட். 3வது கேள்விக்கு போகும்டா. 3வது கேள்வி வந்து ஒரு அட்சர கணித பின்ன சுருக்கல். பின்னத்தில் வகுத்தல், பின்னத்தில் நேரடியாக வகுத்தல் செய்யலாது. வகுத்தல் செய்யணும்னா நாங்கள் அதை வந்து கட்டாயம் பெருக்கலாக மாற்றணும். வகுத்தல் செய்யலாது, வகுத்தல் செய்யணும்னா பெருக்கலாக மாற்றி தான் ஆகணும். நிகர்மாறாகி பெருக்கப்படும். முதல் பின்னம் மாறாடா. சில பிள்ளைகளுக்கு அது வேறு குழப்பம். அந்த குழப்பம் உங்களுக்கு இல்லை. சில பிள்ளைகளுக்கு அது வேறு குழப்பம். முதலாவது பின்னம் மாறுமா? வகுக்கிற பின்னம் பெருக்கலானா வகுத்தலுக்கு பதிலாக நாங்கள் பெருக்கலை செஞ்சால் விட வரும். நிகர்மாறாகும். கீழே இருக்கவர் மேலே போவார். மேலே இப்போ வெட்டக்கூடியதை வெட்டுவோம். எண்ணும் வெட்டுப்படும், மேலேயும் மேலேயும். அதே மாதிரி 4ம் 12ம் வெட்டுப்படும் 3 முறை, கிஞ்சோ 1 முறை. ரைட். அதே மாதிரி நாங்கள் வெட்டக்கூடியதுன்னா எம்பர்க்கத்தில் இருக்கிற எம்மையும், இப்போ நாங்கள் எம்பர்க்கம் என்று எழுதினதுலாம் குழப்பம் இருந்தால் நாங்கள் அதை எம் தர எம் அப்படின்னு 2 தரம் எழுதியிருக்கலாம். எம்பர்க்கத்தில் இருக்கிற ஒரு எம் வெட்டுப்பட்டால் ஒரு ஆம்பல் கண்டு வரும். இந்த எம் அப்படியே வெட்டுப்பட்டுரும். அதே மாதிரி 49லேயும் 35லேயும் 7ஆல் வெட்டக்கூடியதாக இருக்குது. 7ஆல் வெட்டினா 7 முறை, இங்கே 7ஆல் வெட்டினா 5 முறை. இதுக்கு மேலே கீழே வெட்டுறது கொண்டும் இல்லை. கீழே பெருக்கி போட்டால் 7ம் 1ம் மட்டும்தான் இருக்குது. மிச்சம் எல்லாம் விட்டு போயிட்டு 7ம் 1ம் எம் 1 இருக்குது. மறந்துட்டேன் பார்த்தீங்களா? அதான் உங்களுக்கு குழப்பம். எம் வர்க்கமண்டலி தான் அது குழப்பம் வரும். எம் இருக்குது. 7 தர எம், 7mன்றது கீழே இருக்கும். மேலே 3 தர 5 15 இருக்கும். இது முறைமையில்லா பின்னம். ஆகவே நான் இதை கிளப்பு எண்ணா கொடுக்கணும். ஏன்னா 7க்கு மேலே 15 பெரிய ஆள் இல்லை. அப்படியெல்லாம் யோசிக்கிறேன். பின்னத்தில் முறைமை என்ன அச்சரகணித பின்னத்தை பொறுத்த வரைக்கும் முறைமையில்லா பின்னம் கிளப்பு எண் என்ற கதையே இல்லை. பின்னம் கீழே ஒரு ஆள் மேலே ஒரு ஆள், அவ்வளோதான். ஸோ இந்தளவும் இருந்தால் உங்களுக்கு சரியான விட 7 மேல் 15 அந்த விட இருந்தால் முழுமையான 2 மார்க்ஸ் வரும். இல்லையண்டா நிகர்மாற்றி போடணும். நிகர்மாற்றி அதை பெருக்கலாக மாற்றணும் என்ற அந்த வரைக்கும் உங்களுக்கு உண்மையாக 1 புள்ளி கிடைக்கும். 2வது புள்ளி கிடைக்கணும்னா இறுதி விட அதுவும் எளிய வடிவத்தில் இருக்கணும். வெட்டப்பட்டு எளிய வடிவத்தில் இருக்கும். 4வது கேள்வி ஒரு சுட்டி வடிவில் தரப்பட்டுள்ள ஒரு சமன்பாடுன்னு சொல்கிறதா ஒரு தரவு 2ன் 5ஆம் வேல்யூ சமன் 32 அப்படின்றது சுட்டி வடிவில் தரப்பட்டுள்ள ஒரு தரவு. அதை வந்து நான் என்ன செய்யணும்னா மடக்கை வடிவத்துக்கு மாற்றணும். மடக்கை வடிவம்ன்றது வலுவக்கான்ற ஒரு கேள்வி. போட்டு குழப்பிக்கொள்ளாங்க. வலுவில் வச்சுக்கொண்டு நாங்கள் கணக்கை செய்கிறதுக்காகத்தான் மடக்கை விதி மடக்கை வடிவம் அப்படின்ற ஒன்று இருக்குது. மடக்கை வடிவத்தில் கட்டாயம் லாக் அப்படின்ற சொல்லியிருக்கோம். லாக் LOG லாக். அடி 2 அதாவது இந்த விளக்கம் என்னென்னா பிள்ளைகள் 2ன் 32 அப்படின்றது 2ன் எத்தனையாம் வேல்யூ என்ற ஒரு கேள்விதான் மடக்கை. அது விட வந்து 5ஆம் வேல்யூன்றது விட. ஸோ இந்த மாதிரி வரணும். இங்கே 2ன்றது அடி, மடக்கையில் ஜிக்கு கீழே சின்ன சைஸில் இருக்கும். 32ன்றது சுட்டி வடிவில் பெருமானம், மடக்கையில் அதுதான் கேள்வி. 32 இங்கே வரும். 5ஆம் வேல்யூன்றது வலுவக்கான்றது வலுதான் விட. ஆகவே 5ஆம் வேல்யூ. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பிள்ளைகள். இந்த மாதிரி இருந்தால் முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லையென்றா புள்ளி இல்லை. சில பிள்ளைகள் செய்கிற மிஸ்டேக்கையும் சொல்லிடுறேன். சில நேரம் சரிவிடும். இப்படி எழுதுறது அந்த சுட்டி தானே, சுட்டியே மாதிரி எழுதணுமென்ற புறம் 2 அடி 2 நேர மேலே வந்துடும். 32 வலு மாதிரி போயிடும். இது வந்து உண்மையாக முழுமையாக பிழை தான் போடணும். சில நேரம் சரி போடுபட்டு பண்ணுற கூறம். இது சரி என்று எடுத்துடக்கூடாது. லோக் 32 சமன் 5 எல்லாம் நேரே இருக்கும். அடி 2 மட்டும் கீழே இருக்கும். 5வது கேள்வி தொடை B ஆனது Aயின் ஒரு உபதொடை ஆகும். வெண்வரிப்படம் ஒன்றில் A இடைவெட்டு B' நிலற்றி காட்டு. முதல்ல நாங்கள் வெண்வரிப்படத்தில் A தொடையையும் B தொடையையும் கீறணும். B என்றது ஒரு உபதொடை. B ஆனது தொடை A இந்த உபதொடை. உபதொடை என்றால் வட்டத்துக்குள்ள வட்டம் பெறும். தொடை Aக்குள்ள தொடை B என்றது உள்ளே போகணும். அதான் உபதொடை. தொடை A என்ற தொடை நான் ஒன்று எடுத்துக்கொண்டேன்டா அந்த A என்ற தொடைக்குள்ள B என்ற தொடை இருக்கும். அப்போ தான் அது உபதொடை என்று சொல்லுவோம். ஸோ இந்த உபதொடையில் எங்கள்கிட்ட கேட்டது என்னென்னா A இடைவெட்டு B'. அப்போ முதல்ல A இந்த பிரதேசம் அப்படி என்று எடுத்தோம்னா அது 2 பிரதேசம். இதுவும் A இந்த பிரதேசம், இதுவும் A இந்த பிரதேசம். B' தவிர்ந்த பிரதேசம் என்றாலும் அதுவும் 2 பிரதேசம். ஏன்னா Bக்கு ஒரு பிரதேசம் இருந்தால் B தவிர்ந்தது 2 பிரதேசம். இடைவெட்டுண்டா இந்த 2ம் இருக்கணும். A இந்த பிரதேசமாகவும் இருக்கணும். அதே நேரம் அதில் B இருக்கவும் கூடாது. B தவிர்ந்த Aயின் பிரதேசம் என்றா இந்த ஒரே ஒரு பிரதேசம் மட்டும்தான் வரும். அதை புற சூரியன் மாதிரி நிறந்துட்டக்கூடாது.
நீங்கள் வெண்வரிப்படம் கீறதுக்கு ஒரு புள்ளி, அந்த குறித்த பிரதேசத்தை நிறந்துட்டி காட்டுறதுக்கு ஒரு புள்ளியா, மொத்தம் 2 புள்ளி கிடைக்கும். அடுத்த கேள்வி 6வது கேள்வி ஒரு சமன்பாடு தீர்த்தல், எளிய சமன்பாடு தீர்த்தல் என்றே சொல்லலாம். என்ன இது சிக்கலாக இருக்குன்னா பகுதியில் அச்சரம் இருக்குது, பகுதியில் அச்சரம் இருக்குது. நம்ம ஒரே ஒரு தெளிவான விளக்கம் புள்ளிகள் ஒரு சமன்பாடு தீர்த்தல்ல எக்காரணம் கொண்டும் பின்னம் இருக்கிற சமன்பாடாக வச்சிருக்கவே கூடாது. அது ஒருங்கமை சமன்பாடாக இருந்தாலும் சரி, இருவடி சமன்பாடாக இருந்தாலும் சரி, எளிய சமன்பாடாக இருந்தாலும் சரி, பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றணும். 2 வழி இருக்குது. ஒன்று, இந்த பக்கம் இருக்கிறது இப்போதைக்கு 2 பின்னம், எக்ஸயம் 3 மேல் 3, எக்ஸயம் 3 மேல் 4 என்று 2 பின்னமாக இருக்கிறத ஒரு பின்னமாக மாற்றுறது. பின்ன சுருக்கல் விதியை நாங்கள் பயன்படுத்தி ஒரு பின்னமாக்கி ஏயின் மேல் பி என்றும் அங்கே பியின் மேல் சி என்றும் அந்த பக்கம் சியின் மேல் வேறு ஒரு போடணும், சியின் மேல் டி என்று நாங்கள் 2 இந்த பக்கம் ஒரு பின்னம் அந்த பக்கம் ஒரு பின்னமாக எடுத்து போட்டு குறுக்க பெருக்கி பின்னம் இருக்கிற சமன்பாடை பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றுறது. 2வது வழி, இருக்கிற பகுதி எண்கள் இருந்தால் தானே பின்னம், பகுதி எண்ணே இல்லாமல் ஆக்குறதுக்கு இருக்கிற எல்லா உறுப்பு பகுதி எண் இந்த பொமசியால் பெருக்கி விட்டு எல்லா பகுதி எண்ணையும் கட் பண்ணி தொகுதி எண் மட்டும் இருக்க வச்சா பின்னம் இருக்கிற சமன்பாடு பின்னம் இல்லாத சமன்பாடாக மாறிடும். இது இலகுவானது. என்னென்னா இது இந்த ரெண்டு பேரையும் ஒரு பின்னம் ஆக்குறதுன்றது ரொம்ப இலகு. பகுதி எண் சமன், எக்ஸயம் 3 தான் 2 பேருக்கும் பகுதி எண். ஸோ 2 பேர்ட்ட பகுதி எண்ணும் எக்ஸயம் 3 இருக்க போகிறதால தொகுதி எண் கூட்டலண்டா கூட்டுப்படும், கழித்தலண்டா கழிப்படும், 3 4 7. இங்கால ஒரு பின்னம் அங்கால ஒரு பின்னம் குறுக்க பெருக்கினா 3 சய 1 தர எக்ஸயம் 3 தர 1 எக்ஸயம் 3 7 தர 7 49. எக்ஸயம் 3 சமன் 49 எக்ஸ் சமன் 49ஓட 3 கூட்டினா 52 என்றதை விட எக்ஸ் 52 இருந்தால் தான் இதை சுருக்கும் போது 7ல் 1 என்ற விட வரும். 52 என்ற விட இருந்தால் முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை இந்த பின்ன சுருக்கல் விதியில் இதை பின்னத்தை சுருக்கி எக்ஸைய 3 மேல் 7 சமன் 7ல் 1 என்ற வரி இருந்தாலே உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். இதில் எங்கே தப்பு நடக்குமெண்டா இந்த ஈழையும் பிடிச்சி வெட்டி விட்டுருவாங்க. வெட்டுறது சரிதானே, மேலேயும் கீழையும் இருந்தால் வெட்டுறாங்கல்லானே, மேலேயும் கீழையும் இருந்தால் பொதுவான காரணியை வெட்டுறானே, சரியா பிள்ளையா? அவனுக்கு இங்காலையும் அங்காலையும் வெட்டுறேன்னா மேலேயும் கீழையும் இருந்தால் வெட்டக்கூடாது. எப்படி வெட்டணும்? வெட்டுறையில் அது 2 பக்கம் வகுக்கிறது. மேலே கீழே தான் வெட்டுப்படணும். மொழிய மேலேயும் கீழையும் வெட்டுறதுன்னா அது ஒரு சைட்லேயே இருக்கணும். 7வது கேள்விக்கு போவோம். தரப்பட்டுள்ள அச்சர கணித கோவைகளின் பொது மடங்குகளில் சிறியது. பொமசின்றதுக்கு வகுத்தல் மெதட் முதன்மை காரணிகளின் வலுக்களின் பெருக்கமாக எழுதி அவ்வளோ தூரம் போக தேவையில்லடா. எங்களுக்கு இஎல்சி சொல்லுது பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் அச்சர கணித உறுப்புகளுக்கு தான் கேட்கணும். காரணிப்படுத்த விட்டு, அதாவது அச்சர கணித கோவை ப்ளஸ் மைனஸால் பிரிகிற மாதிரி இருக்கிற கோவையை தந்து அதை காரணிப்படுத்தி பொமசி காண வேண்டி வந்தால் அது பகுதி 2க்கு தான் போடலாம். பகுதி 1ல் வர போகிறதுன்னா அது காரணிப்படுத்தப்பட்டிருக்கும், இல்லைன்னா காரணிப்படுத்த வேண்டிய தேவையே இருக்காது. அச்சர கணித உறுப்பாக இருக்கும். இது அச்சர கணித உறுப்பு. மற்ற அச்சரங்கள் எல்லாம் வலுக்களாக தான் இருக்குது. எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு அதுகள் வலுக்களாக இருக்குது. யார் முதன்மை காரணிகளின் வலுக்களாக இல்லையண்டா 3 12 18 இவைதான் முதன்மை காரணியின் வலுக்களாக இல்லை. இதுக்கு பொமசிகான்றதுக்கு ரொம்ப கஷ்டத்தை எடுத்துல 18 12 இந்த மடங்கு கொண்டு கேட்டால் இல்லை, ஆனால் 3க்கு மடங்கு. ஸோ 18 அடுத்த மடங்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். 36 12க்கு மடங்கு, 3க்கு மடங்கு, 18க்கு மடங்கு, பொமசி 36. இல்லை எனக்கு அது மட்டும்தான் சின்ன டவுட்டுண்டா அந்த நம்பரை மட்டும் எடுத்து குணகங்களை மட்டும் எடுத்து சின்ன வயசில் கண்ட பொமசி இந்த பேட்டர்னை பயன்படுத்து. 2 வகுக்கலாம், இது வகுபடாது, அது 6 வரும், இது 9 வரும். என்ன முறுக்கா 2 வகுக்கலாம், இது வகுபடாது, இது 3 வரும், இது 9 வரும். இனி 2 வகுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 3 வகுத்தா 1 1 3. என்ன முறுக்கா 3 வகுத்தா மொத்தமாக முடிஞ்சுது. இவ்வளோத்தையும் பெருக்கினா 4 9 14 36. ஸோ பொமசி என்று வந்தால் 36 நம்பர் இந்த பொமசி. அச்சரங்கள் இருக்கிற எல்லா அச்சரங்களும் பெறணும், அச்சர கணித காரணிகளும் பெறணும் உயர்வலுவோட. எக்ஸ் இந்த உயர்வலு வர்க்கம், y இந்த உயர்வலு வர்க்கம். 36 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம்ன்றதை விட அந்த விட இருந்தால் முழுமையான 2 புள்ளி. இதை விட பல வழிகளில் ஒரு புள்ளி கிடைக்கிறதுக்கு வழி இருக்குடா. முதன்மை காரணியின் வலுக்களின் பெருக்கமாக எழுதலாம், இல்லையா வகுத்து சரியாக காட்டிட்டு இதை பெருக்கி போடுறதுல தவறு விட்டுருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் ஒரு புள்ளி கிடைக்கும். ஆனால் நான் சொல்லித்தரது இலகுவான வழி. 8வது கேள்விக்கு போவோம்.
பரீட்சை ஒன்றில் 10 புள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட 10 புள்ளிகள் வழங்கப்பட்ட வினாவுக்கு 9 மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் பின்வருமாறு. 9 பெற்ற மார்க்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு ஆள் இந்த மார்க்ஸ் தெரியாது, ஆனால் அதை காண வேண்டி இருக்க போகுது. இவர்களின் இடைப்புள்ளின்னா சராசரி புள்ளி வந்து 5. அவரேஜாக நாங்கள் கூட்டி எல்லாத்தையும் சரிசமனாக கூட்டி 9ஆல் வகுக்கும் போது எனக்கு 5 விட வந்திருக்கேன்டா. எக்ஸின் பெறுமதியை காண்க. இப்போ நான் எக்ஸை காணணுமெண்டா முதல்ல இந்த எல்லாத்தையும் கூட்டி நான் எத்தனை வருமெண்டு கண்டும் போகலாம். இன்னும் ஒரு வழி இருக்குது, ஒரு சின்ன சமன்பாடு மாதிரி உருவாக்குறது. அவ்வளோ தூரம் போக தேவையில்லை. 9 பேர்ட்டையும் மொத்த புள்ளி என்னவாக இருக்கும் அப்படின்றத காணுவோம். மொத்த புள்ளி 5 புள்ளிப்படி 9 பேருக்கும் டோட்டலாக 45 வரணும். ஸோ இந்த அளவுத்தையும் கூட்ட எனக்கு 45 வரணும். இந்த எக்ஸோட சேர்த்து எக்ஸை விட்டுட்டு நான் கூட்டி பார்ப்போம். 3 6 9 14 21 25 33 35 44 காண வந்துட்டு. மீதம் இருக்கிற அவ்வளோ வரையும் கூட்ட 44. 44ஓட இந்த எக்ஸை கூட்ட எனக்கு 45 வரணும். ஆகவே எக்ஸ் சமன் 1. அதில் இருக்கிறதுலேயே மிக குறைந்த புள்ளி எடுத்தவன் வந்தால் இவன்ற புள்ளி 1ஆக இருக்கணும். எக்ஸ் சமன் 1 எடுத்திருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளி, இல்லை டோட்டல் புள்ளிகள் இந்த எண்ணிக்கை 45 வரும் அப்படின்றிருந்தாலே உங்களுக்கு 1 புள்ளி வரும். 2 புள்ளி வரணும்னா முழுமையாக செய்யப்பட்டிருக்கணும். சரிதானே சாரா? எந்த மிஸ்டேக் இல்லை, நான் வாசித்ததில் தவிர நான் 10 புள்ளிகள் மாணவர்கள் இந்த எண்ணிக்கை 10 எடுத்து போட்டேன். அடுத்தது 9வது கேள்வி வந்து தீர்க்குக 25x வர்க்கம் சமன் 49. இது வந்து இருபடி சமன்பாடு. ஆனால் இந்த இருபடி சமன்பாடை வந்து நாங்கள் வர்க்கபூர்த்தி முறையிலேயும் தீர்க்கக்கூடிய ஒரு கணக்கு தான். இந்த பக்கம் நிறைவேற்க கோவையாக்கி அந்த பக்கம் நிறைவேற்க கோவையாக்கி இந்த பக்கம் நிறைவேற்க கோவையாக்கினா 5x முழுவதின் வர்க்கம் என்று வரும். அந்த பக்கம் நிறைவேற்க கோவையாக்கினோம்டா 49 வரும். 49 நாங்கள் போடும்போது ப்ளஸ் 49 ஆற்ற வர்க்கம் என்று ஒரு கேள்வி கேட்டால் ப்ளஸ் எழுந்த வர்க்கம் 47 தான், மைனஸ் எழுந்த வர்க்கம் 47 தான். 49 ப்ளஸ் ஓர் மைனஸ் 49 என்றது வரும். ப்ளஸ் ஓ மைனஸ் 7 முழுவதின் வர்க்கம் என்று வரும். ஆகவே எக்ஸாக 2 எக்ஸாக 5 சமன் ப்ளஸ் ஓ மைனஸ் 7 என்று வரும். அப்படின்னா எக்ஸை காணணும்டா எக்ஸ் சமன் ப்ளஸ் ஓர் மைனஸ் 5 7 5ஆல் வகுக்கணும். அது பின்னமாகவே இருக்கும், பின்னமாக விட்டுரும். 2 விட ப்ளஸுக்கு ஒரு விட மைனஸுக்கு ஒரு விட. ஆனால் தரம் 10 இந்த அறிவோடு செய்கிறது தான் இந்த கணக்கு, இந்த நோக்கம். இஎல்சி சொல்லுது. நீங்கள் பெருசாக எல்லாம் கஷ்டப்படுத்தவில்லை. 10ஆம் ஆண்டில் நீங்கள் படித்த இருபடி சமன்பாடு தீர்த்தல் பகுதி ஒன்றுக்கு தாராளமாக போதும். 10ஆம் ஆண்டில் நாங்கள் படித்த இருபடி சமன்பாடு தீர்த்தல் என்ன? 2 காரணிகளின் பெருக்கம் 0க்கு சமனாக வருமெண்டா அந்த 2ல் ஒரு காரணி 0 என்ற அந்த வெளிப்பட உண்மை. அப்படி என்றால் இது இருபடி சமன்பாடுன்றதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸுக்கு தெரியாக்கணியத்துக்கு மேலே வர்க்கம் இருந்தால் அது இருபடி சமன்பாடு. சமணம் இருக்குது, சமன்பாடாகவும் இருக்குது, தெரியாக்கணியத்துக்கு மேலே வர்க்கமும் இருக்குது. இருபடி மூறுப்பு இருபடி கோவையை காரணிப்படுத்தல்ன்றது வேறு கணக்கு. இது காரணிப்படுத்தல் இல்லை, தீர்த்தல். எக்ஸுக்கான பெருமானத்தை தேடி போகிறோம். ஸோ இந்த வெளிப்பட உண்மையை நாங்கள் பயன்படுத்த போகிறோம்டா முதல்ல ஒரு சைட் 0 பெறுவோம். அப்போ 49 அங்கே அனுப்புகிறேன், உறுப்பாக அனுப்பணும். சக 49 அங்கே போனால் சய 49 வரும். 25x வர்க்கம் சய 49 சமன் 0. இப்போ நான் இதை காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தல் வந்து மொத்தமாக 3 மெத்தட் இருக்குது. பொது எடுத்து காரணிப்படுத்தல். இந்த 2 உறுப்புலையும் பொதுவான காரணி இதாக இருக்காண்டா இல்லை. அடுத்தது ஒன்றில் வர்க்க வித்தியாச முறையாக இருக்கும், இல்லை மூறுப்பு இருபடி கோவையாக இருக்கும். இது மூறுப்பு இருபடி கோவையில் வர்க்க வித்தியாசம் நிறைவர்க்க கோவையாக எழுதணும். இது 5x முழுவதின் வர்க்கம், இது 7ன் வர்க்கம். இப்போ மட்டும் ஏன் சார் ப்ளஸ் ஓர் மைனஸ் போடையிலேண்டா? அங்கே நாங்கள் வர்க்கம் அங்கால போகும்போது வர்க்க மூலம் என்று வரும். வர்க்க மூலத்துக்கு முன்னால் ப்ளஸ் ஓ மைனஸ் போடணும். அதுக்கான காரணத்தை தான் சொன்னான் பிள்ளைகள். ஆனால் இங்கே வந்து நீங்கள் நேரடியாக 2 காரணி வரப்போகுது. அந்த ப்ளஸ் ஓ மைனஸ் வரும். எக்ஸைய 7 ஒரு காரணி, 5x சக 7 ஒரு காரணி. 2 காரணிகள். இந்த 2 காரணிகள் பெருக்கி 0 வரும்னா நம்ம வெளிப்பட உண்மையை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். எக்ஸை 7 0 இருக்கும், 5x சக 7 0 இருக்கும். 5x 7 0 இருந்துட்டா 5x சமன் 7 இருக்கும். எக்ஸ் சமன் 7ன் கீழ் 5. நாங்கள் அதை வந்து முறைமையில்லா பின்னம் கலப்பு எண்ணா கொடுத்தா 1 5ல் 2 சொல்லலாம். இல்லைன்னா இங்கே தீர்த்தம்னா 5x சமன் சய 7 இருக்கும். எக்ஸ் சமன் சய 5ன் கீழ் சய 7ன் கீழ் 5 வரும். சய 1 5ல் 2 சொல்லலாம். இந்த 1 5ல் 2ன்றது கட்டாயம் இல்லை, அந்த விட பின்னமாக இருந்தாலே போதும். அது முறைமையில்லா பின்னமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
ஒவ்வொரு தீர்வுக்கும் ஒவ்வொரு புள்ளி வழங்கப்படும். ஒருவேளை வர்க்கபூர்த்தி முறையில் தீர்த்திருந்தாலும் முழுமையான 2 புள்ளியும் வழங்கப்படும். இது வர்க்கபூர்த்தி முறையில் தீர்க்கக்கூடிய கணக்கு. 10வது கேள்வி, சைன் தீட்டா வந்த பெறுமதியை தந்துட்டு கொஸ் தீட்டா வந்த பெறுமதியை கேள்விடு. சைன் தீட்டாவுக்கும் கொஸ் தீட்டாவுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. சைன் வர்க்கம் தீட்டா சக கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் 1 அப்படின்னு ஒரு தொடர்பு இருக்குது. ஆனால் அந்தளவு தூரத்துக்கெல்லாம் போக தேவையில்லை பிள்ளைகள். இதில் வச்சு நாங்கள் காணலாதண்டு இல்லை. ஆனால் இதை எங்களுக்கு ஒரு முதல்ல இந்த தரவை ஒரு செங்கோண முக்கோணத்தில் தானே சைன் கொஸ் டான் என்ற விகிதம் எல்லாம் வேலை செய்யும். ஸோ செங்கோண முக்கோணத்துக்கு போயிடு. இந்த செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் டீட்டாவாக இருந்தால் தான் சைன் டீட்டா கொஸ் டீட்டா டான் டீட்டா எல்லாம் வேலை செய்யும். அதுக்கு எனக்கு முதல்ல சைன் அண்டா என்ன, கொஸ் அண்டா என்ன, டான் அண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். செங்கோண முக்கோணத்தில் 3 பக்கங்களுக்கும் இடையில இருக்க விகிதங்கள், ஒரு பக்கத்துக்கும் ஒரு பக்கத்துக்கும் இடையில இத்தனை மடங்கு அப்படி என்ற விகிதம் தான் சைன் விகிதம், கொஸ் விகிதம், டான் விகிதம். சைன் கொஸ் டான் எல்லாத்தோடையும் டீட்டான்றது இருக்கும். எந்த கோணம் சார்பாகன்றாடி டீட்டான்றது இருக்கும். அது டீட்டாவாக இருக்கும், இல்லை பெருமானமாகவும் இருக்கும். சைன் டீட்டா கொஸ் டீட்டா டான் டீட்டா. என்னை செருப்பால் அடித்தவனை செருப்பு எடுத்து அடிப்பேன். பாடம் இல்லையேண்டா சொல்கிறேன். பகுதி 2ல் திருவோணம் செய்கிற பிள்ளைகளுக்கு இது நல்ல பாடம். ஸோ இங்கே எதிர்ப்பக்கம் 3ஆக இருந்தால் செம்பக்கம் 5ஆக இருக்கணும். ஏண்டா எதிர்ப்பக்கத்துக்கும் செம்பக்கத்துக்கும் இடையில இருக்கிற விகிதம் தான் சைன் விகிதம். ஸோ எதிர்ப்பக்கம் 3ஆக இருந்தால் செம்பக்கம் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம் 5ஆக இருக்கணும். ஆகவே தான் எனக்கு 3ன் கீழ் 5 5ன் மேல் 3ன்றது சைன் விகிதமாக இருக்கும். ஆகவே இப்போ இதை வச்சு கொண்டு நாங்கள் அயல் பக்கத்தை காணணும். 3 5 இது கட்டாயம் 4 பைதகரஸ் மும்மை. இல்லைன்னா நீ இதை எக்ஸெண்டு வச்சு கொண்டு பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினா செம்பக்கத்தின் வர்க்கம் ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்குமென்ற பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தினாலும் இங்கே 4 வரும். இப்போ நாங்கள் கொஸ் டீட்டாவை காணலாம். கொஸ் டீட்டா சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இப்போ தான் கண்டுபிடிச்சோமே அயல் பக்கம் பைதகரஸ் தேற்றத்தை வச்சு 4 செம்பக்கம் 5 5ன் மேல் 4 இல்லை சைவதசம் 8 எல்லாமே சரி. 5ன் மேல் 4 பின்னம் இருந்தாலே உங்களுக்கு முழுமையான 2 புள்ளியும் கிடைக்கும். அது இந்த விதியை வச்சும் கண்டு வந்திருக்கலாம், இல்லை இலகுவாக செங்கோணம் கோணத்தில் கொண்டு அப்ளை பண்ணி அதை திரும்ப எடுத்துக்கொண்டும் நாங்கள் செய்து முடிச்சு கொண்டு வந்திருக்கலாம். எந்த விகிதம் தந்தாலும் மற்ற எல்லா விகிதத்தையும் காணலாம். இல்லையா சைன் மட்டுமா காணலாம், டேன் தான் காணலாம். எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம், எதிர்ப்பக்கம் 3 அயல் பக்கம் 4 3ன் கீழ் 4 இல்லை 4ன் மேல் 3 2 பட்டண்டு போட்டுட்டு போகலாம். ரைட். 11வது கேள்விக்கு போகும்போது இதில் ஒரு படம் தந்திருக்குது. கீழே தரப்பட்டுள்ள உருவில் முக்கோணி ஏபிசி எங்கே இருக்கு, ஏபிசி இந்த முக்கோணமும் முக்கோணி டிஇஎஃப் என்ற இந்த முக்கோணமும் ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பத்தின் கீழ் கோடுக. முதல்ல இங்கே என்ன நிபந்தனை இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முக்கோணம் ஒருங்கி செய்யறதுக்கு மொத்தம் 4 வழி. அந்த 4 வழியும் தந்திருக்கு. இதில் எந்த வழி என்று தான் கேள்வி. சமாந்தர கோடு இருக்குது. சமாந்தர கோட்டில் எனக்கு என்ன தொடர்பு? 2 கோடு சமாந்தரமாக இருந்தால் அந்த 2 கோட்டையும் இடைவெட்டி கொண்டு போகிற கோட்டால் ஒன்று விட்ட கோணம் ஒத்த கோணம் வரும். இங்கே ஒன்று விட்ட கோணம் என்ற அடிப்படையில் இந்த கோணமும் சமன். அதை விட இவர் ஒரு தரவு தந்திருக்கிறார். ஏடி என்ற பக்கமும் சிஎஃப் என்ற பக்கமும் சமன். ஸோ ஏடியோட சிடியை கூட்டினா ஏசி என்ற பக்கமும் இது சிஎஃபோட சிடியை கூட்டினா டிஎஃப் என்ற பக்கமும் சமன் என்று வரும். ஒரு பக்கம் சமன், ஒரு கோணம் சமன். ஆல்ரெடி ஒரு கோணம் பருமன் ரீதியாக தந்திருக்கு. அப்போ 2 கோணம் ஒரு பக்கம் கோக்கோப்பா. அதுலேயும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த சமன் என்று சொன்ன பக்கம் ஒத்த பக்கமாக இருக்கணும். இங்கேயும் 70க்கு எதிரானது, அங்கேயும் 70க்கு எதிரானது. சரி, ஆகவே இங்கே ஒருங்கி செய்ய போகிற நிபந்தனை மட்டும்தான் கேட்டது. இதை ஒருங்கி செய்ய வச்செல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கோக்கோப்பா என்ற நிபந்தனையில் இந்த முக்கோணம் ஒருங்கி செய்யும். கோக்கோப்பான்றதை மட்டும் கீறி இருந்தால் இதில் இருக்கிற தரவை வச்சு கொண்டு ஒருங்கி செய்ய வைக்கக்கூடியது கோக்கோப்பா. கோக்கோப்பான்றது போட்டிருந்தா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளி. இதில் என்ன ஒரு ஆளுக்கு கீறினா பிள்ளை தான் கொடுக்கும், மாற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 12வது கேள்வி. 10.5 சென்டிமீட்டர் ஆரையுடைய வட்ட அடரிலிருந்து 60 பாகை மையக்கோணமுடைய ஆரச்சிறை ஒன்று வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது. ஆரச்சிறையும் பரப்பளவு, ஆரச்சிறை இந்த பரப்பளவுகள் விடுது. முழு வட்டத்தின் பரப்பளவுக்கு பையார் வர்க்கம் 60 பாகை ஆரச்சிறை என்றா அதுக்கேற்ற மாதிரி போடுவோம். ஆரச்சிறையின் பரப்பளவு சமன் முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம். பரப்பளவுக்கான சூத்திரம் 2 தாண்டா. பரிதி இந்த நீளத்துக்கு 2 பையார், பரப்பளவுக்கு பையார் வர்க்கம். அடிக்கடி ஞாபகப்படுத்து. 2 பையார் வர்க்கம் அப்படின்ற ஒரு சூத்திரம் கிடையவே கிடையாதா. பையார் வர்க்கம் தர அது இந்த பின்னம் 360 மேல் டீட்டா. இது சூத்திரமாக சொல்லும் போது
சில பள்ளியில் 360 மேல் தீட்டாவை முன்னுக்கு போட்டு பை 6 வர்க்கத்தை பின்னுக்கு போடும். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. பை 22/7 6 வர்க்கம் 6 10.5 போட்டாலும் சரி, இல்லை 21/7 போட்டாலும் சரி, 21/2 போட்டாலும் சரி. நான் 10.5 போட்டு சுருக்கி காட்ட போகிறேன். ஏன்னா அதுதான் இல்லை கொஞ்சம் கடினம், அதை கொஞ்சம் உங்களுக்கு இலகுபடுத்தி காட்டுறேன். சைவர் வெட்டுப்படும். 6 வெட்டினோம்னா இங்கே 6 முறை, அங்கே 1 முறை. வேறு என்ன வெட்டலாம்? 7ஐயும் 10.5ஐயும் 3.5 பாய்பாட்டில் வெட்டலாம். இங்கே 2 முறை, 3.5 இந்த 2 முறை, இது 3 முறை. இப்போ மேலே வெட்டுப்படும் 11. இதுக்கு மேலே வெட்டுப்படுறதுக்கு இருக்குண்டா 3 6 வெட்டுப்பட இருக்குது. இங்கே 1 முறை, இங்கே 2 முறை. இதுக்கு மேலே வெட்ட இயலாது. ஸோ நீங்கள் என்னென்ன இது வெட்டுப்படாமல் இருக்குன்ற எழுது. ஏன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இதில் எது இருக்குது எது இல்லைன்றே தெரியல. ஒரு 11 வெட்டுப்படையில், ஒரு 10.5 வெட்டுப்படையில், அதே மாதிரி பகுதி எண்ணில் ஒரு 2 வெட்டுப்படையில். இதை வெட்ட போறியா? பாஞ்சடிச்சு 11 வெட்டி 5.5 போட்டு தான் பெற போறியா? அது பிள்ளை. நீங்கள் என்ன செய்யணுமெண்டா முதல்ல பெருக்கு, பிறகு வகுப்போம். பெருக்கினா என்ன நடக்க போகுது? 11ஆல் பெருக்குவோம். 55 5 போட்டு 5 மிச்சம், பிறகு அந்த 0 5 வந்துடும். பிறகு 11 முழுவதின் கீழ் 2 வரும். தசம் குத்தினா தசத்துக்கு பின்னால் ஒரு தானம். 1 இல்லை 11 5 முறை, ஒரு மிச்சம் 15 7 முறை, ஒரு மிச்சம் தசம் தாண்டைக்கு தசம் திரும்ப 7 முறை அங்கால உண்டு. 57.75 சென்டிமீட்டர் வர்க்கம்ன்றதை விட நீங்கள் மினக்கட்டு வகுத்து பாருங்க, சரியாக இருக்கும். இந்த இறுதி விட இருந்தால் முழுமையான 2 புள்ளி கொடுக்கலாம் பிள்ளைகள். இல்லை சூத்திரத்தில் பிரதியிட்டு இருந்தாலே 1 புள்ளி வரும். 13வது கேள்வி, XY என்பன தம்முள் புறநீக்கு நிகழ்ச்சிகளாகும். இந்த மாதிரி 2 விதமான கேள்வி வரும் பிள்ளைகள். ஒன்று XY என்பன தம்முள் புறநீக்கு நிகழ்ச்சிகள் என்று ஒன்று வரும். அடுத்தது XY என்பன சாரா நிகழ்ச்சிகள் அப்படி ஒன்று வரும். இந்த தம்முள் புறநீக்கு நிகழ்ச்சியும் சாரா நிகழ்ச்சியும் ஆரை தீர்மானிக்கும் என்றால் இடைவெட்ட தீர்மானிக்கும். இடைவெட்டு என்றது எங்களுக்கு சாரா நிகழ்ச்சிகளாக இருந்தால் இந்த ரெண்டும் சேர்ந்து நடக்கிறதுக்கான நிகழ்தகவு எக்ஸ் இடைவெட்டு பையை நாங்கள் காண்றதுக்கு சாரா நிகழ்ச்சியில் ஒரு சூத்திரம் இருக்குது. ப்ரொபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் தர ப்ரொபபிலிட்டி ஆஃப் y, இது ரெண்டையும் பெருக்கினா சாரா நிகழ்ச்சியில் இடைவெட்டு வரும். ஆனால் தம்முள் புற நீக்கு நிகழ்ச்சியாக இருந்தால் இடைவெட்டு இல்லை. இது வேற. சாரா நிகழ்ச்சியாக இருந்தால் அந்த சூத்திரம், இது சாரா நிகழ்ச்சி இல்லை. இது சொன்னது XY என்பன தம்முள் புற நீக்கு நிகழ்ச்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்டா? எக்ஸ் நடந்தால் y நடக்க இயலாது. ஏன்னா 2 பேருக்கும் பொதுவாக எந்த ஒரு மூலகமும் இல்லை அப்படின்றதான் தம்முள் புற நீக்கு நிகழ்ச்சி. ஆகவே இது பூஜ்ஜியம். இங்கே எதிர்பார்ப்பது இடைவெட்டு பூஜ்ஜியம் என்றது. ஆனால் இந்த சூத்திரம் இருக்குது. அடுத்த சூத்திரம் எக்ஸ் ஒன்றிப்பு வைக்கான சூத்திரம், அது சாரா நிகழ்ச்சியிலையும் இருக்குது, தம்முள் புற நீக்கு நிகழ்ச்சியிலையும் இருக்குது, இல்லை சாதாரண நிகழ்ச்சிகள்லையும் இருக்குது. இந்த ரெண்டுக்குலையும் இல்லாத நிகழ்ச்சிகளும் இருக்குது. ப்ரொபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ப்ரொபபிலிட்டி ஆஃப் y ஒன்றிப்புண்டா கூட்டணும். ஆனால் இடைவெட்டு 2 தரம் கூட்டினாடி ஒருக்கா நாங்கள் கழிக்கணும். இதில் இடைவெட்டு எங்களுக்கு இல்லை, அதனாடி நீங்கள் கூட்டாமலே விட்டுருக்கலாம். 5ல் 1 சக 12ல் 5, இதிலேருந்து கழிக்கிறது பூஜ்ஜியம். நீங்கள் பூஜ்ஜியத்தை போடாமல் விட்டுருக்கலாம். பகுதியன் சமநிலை பொம்மசி எடுத்தால் 60, அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றணும். இது 12ஆல் பெருக்கப்பட்டிருக்கு 12, இது 25, கூட்டி போட்டால் 60ன் மேல் 37. இதில் என்ன பிரச்சனை என்றால் இதை பார்த்தா இந்த பகுதி என்னும் தொகுதி என்னும் வெட்டுப்படக்கூடியதாக இருக்குது. சாரா நிகழ்ச்சியோக இருக்குமோ அப்படி என்ற ஒரு சின்ன சந்தேகம் வரும். இது சாரா நிகழ்ச்சி இல்லை, இது தெளிவாக சொல்லியிருக்கு தம்முள் புறநீக்கு நிகழ்ச்சி. தம்முள் புறமுக்கு நிகழ்ச்சியில் இடைவெட்டு பூஜ்ஜியம். சாரா நிகழ்ச்சி என்றால் பெருக்க வரும். சாரா நிகழ்ச்சியில் வேறு தம்முள் புறநீக்கு நிகழ்ச்சி வரும். இந்த 2 விதமான கணக்கிலே நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா ஓகே. அடுத்த கேள்வி, தரப்பட்டுள்ள வட்டத்தின் மையம் O ஆகும். O வட்டத்தின் மையம். ஓகே. வட்டத்தின் மீதுள்ள புள்ளி A ஆகும். ஓகே. ஏயில் வரையப்பட்டுள்ள தொடலி PR. மையம் தொடலி, மையம் தொடலி தொடர்பான தேற்றம்னா 2 இருக்குடா. ஒன்று வட்டத்தின் மையத்தையும் தொடலி இந்த தொடுபுள்ளியை இணைக்கிற தோடு ஆரைக்கு செங்குத்தாக இருக்கும் என்ற தேற்றம். தொடலி ஆரைக்கு செங்குத்து. ரைட். அடுத்தது இதில் ஒரு கோணம் 60 பாகை என்று தந்திருக்குது. எது? மையத்தில் இருந்து 4 வரையான கோணம் 60 பாகை. எங்கள்கிட்ட கேட்டிருக்கிறது AQC என்ற கோணத்தின் பருமன். AQC என்ற முதல்ல அந்த இடத்துக்கு ஒரு அச்சரத்தை போடு, அப்போ தான் யோசிக்கலாம். இந்த கோணத்தின் பருமனை கேள்விடுது, அதுக்கு ஒரு எக்ஸெண்ட் போடு, அப்போ தான் யோசிக்கலாம். இந்த AQC என்றது யார்? கடுமையாக யோசிக்காது. AQC என்றது யார்? பரிதியில் எதிரமைக்கப்பட்ட கோணம். யாரால? ஏயிலிருந்தும் சியிலிருந்தும் AC என்ற வில்லால, இந்த சின்ன வில்லால எதிரமை. ஏயிலிருந்தும் சியிலிருந்தும் வட்டத்தின்
மையத்தில் எங்கேயாவது கோணம் எதிரமைக்கப்பட்டிருக்கா? இதுவரைக்கும் இல்லை, எதிரமைக்கலாம். அடுத்தது வேறு ஏதாவது கோணம் எதிரமைக்கப்பட்டிருக்காண்டா? இல்லை, இது ரொம்ப இலகுவான ஒன்று விட்ட துண்ட கோண தேற்றத்துக்குள்ளே போகுது. ஆனால் அது ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, ஒன்று விட்ட துண்ட கோணம் இஎல்சிக்குள்ளே இல்லை. ஆனால் இது இஎல்சிக்குள்ளே ஆளையே செய்யலாம். ஒன்று விட்ட துண்ட கோணத்துக்கு போக தேவையில்லை. இதுக்கு ஒரு சின்ன அமைப்பு போட்டால் சரி, ஓசியை இணைச்சிட்டிங்கன்னா சரி, ஓசியும் ஏஓவும் நீளத்தில் சமன், ரெண்டு பேரும் ஆரைகள். ஆகவே இந்த கோணம் 60 பாக, இது 60 60 120, அதனாடி இது 60. இது 60 60 இருக்கிறதால இது 60 இல்லை. இது 60க்கு காரணம் மொத்த மகக்கோணங்கள் கூட்டுத்தொகை 180, அங்கே 120 வந்த நாடி 60. இது பரிதி கோணம், அது இந்த அரைவாசியாக இருக்கும். ஆகவே எக்ஸ் சமன் ஆகவே எக்ஸ் வந்து பரிதி கோணம் மைய கோணத்தின் அரைவாசி 60 பாதி 30 பாகை. இதுதான் இலகுவானதும் உண்மையா பகுதி ஒன்றுக்குரிய கேள்வி. இஎல்சியின் அடிப்படையில் தாண்டி செய்வோம்னா ஒன்று விட்ட துண்ட கோணத்தில் வரும். இது ஒரு நான் இந்த கோணம் இருந்தால் நாங்கள் இந்த கோணத்தை காணலாம். ஒன்று விட்ட துண்ட கோணம் சமன் என்ற அடிப்படையிலையும் அந்த 30 பாகை வந்து சேரும். 15வது கேள்வி, தரப்பட்டுள்ள உருவில் தரவுகளை கொண்டு, தரவை பார்த்தோன்னே விளங்குறது நடுப்புள்ளி தேட்டது இந்த மறுதலை ரெண்டு ஒரு முக்கோணத்தில் ஒரு பக்கத்து இந்த நடுப்புள்ளியிலேருந்து மற்ற பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படுகின்ற கோடு மூன்றாவது பக்கத்தை இரு சம கூறுடும். திரும்ப நடுப்புள்ளி தேட்டவும் வேலை செய்யும். இப்போ இது டியின் நடுப்புள்ளி, இயின் நடுப்புள்ளி. ஸோ ரெண்டு பக்கங்கள் இந்த நடுப்புள்ளிகளை இணைக்கிற கோடு மூன்றாவது பக்கத்துக்கு சமாந்தரமாகவும், அது ஆல்ரெடி சமாந்தரம்ன்றது தெரியும், அதன் அரைவாசியாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே வேலை செய்யும். கோடு பிஇக்கு சமாந்தரமாக இங்கே இருக்கடா, பிஇக்கு சமனான கோட்டு துண்டத்தின் பெயர். பிஇக்கு சமனாக சிஇ இருக்கும். பிஇ என்ற கோடும் சிஇ என்ற கோடும் சமனாக இருக்கும். இதுக்கு காரணம் நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலை. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. டிஇ இந்த நீளம் 12 சென்டிமீட்டர் ரெண்டா, இது 12 சென்டிமீட்டர் ரெண்டா, ஏபி என்ன, ஏபி இந்த பாதி டிஇ, டிஇ 12 ஏபி அது வந்து 2 மடங்கு 24 சென்டிமீட்டராக இருக்கும். 12 2 மடங்கு 24 சென்டிமீட்டர்ன்றதை விட சிஇ என்ற விட இருந்தால் ஒரு புள்ளி, 24 சென்டிமீட்டர் என்று இருந்தால் ஒரு புள்ளி. அதே மாதிரி தானே இங்கே 30 பாகை என்ற விட வேறு எந்த வழியிலையும் பெறலாம். ஒன்று விட்ட துண்ட கோணத்துக்கெல்லாம் செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த நான் சொன்ன செங்குத்து அதுக்கு தான் தேவைப்படும். நீங்கள் அப்படி செஞ்சுருந்தாலும் 2 புள்ளி கிடைக்கும், இப்படி செஞ்சுருந்தாலும் கிடைக்கும். அதே மாதிரிடா இங்கேயும் கூட்டணுமன்றதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி வந்த விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி கிடைக்குமா? இந்த புள்ளி திட்டம் இதில் சொல்லப்படாமல் போயிட்டு. ரைட், ஓகே. 16வது கேள்விக்கு போகும்டா. 21 சென்டிமீட்டர் விட்டமுடைய செவ்வட்ட உருளை ஒன்றின் வளைமேற்பரப்பு 330 சென்டிமீட்டர் வர்க்கமாயின் அதன் உயரத்தை காண்க. முதல்ல ஒரு படத்தை கீறுவோம். ஒரு உருளை இங்கே தந்திருக்கார், உருளைந்த விட்டம் தந்திருக்கார். அப்போ உருளைந்த விட்டம் 21 சென்டிமீட்டர்னா எங்களுக்கு உருளைந்த சூத்திரம் எல்லாம் இப்போ வட்டம் தொடர்பான முழு சூத்திரம் ஆரையோட கொண்டு வந்துட்டோம். இந்த விட்டத்தோட சூத்திரம் எல்லாம் 9ஆம் ஆண்டோட சரி. ஸோ ஆரை எவ்வளோன்னு காணணும். ஆரை 10.5 சென்டிமீட்டர். எனக்கு உயரம் வேணும். வளை மேற்பரப்பு இதை நான் நிமித்தினா ஒரு செவ்வகமாக வரும். செவ்வகத்தின் அந்த ஐடியாவோட வச்சு கொண்டு நாங்கள் வளை மேற்பரப்பு கண்டே ஒரு சூத்திரம் வந்துட்டு, வளை மேற்பரப்பு சமன் பரிதி இந்த நீளம், அதாவது இந்த நீளந்தர அகலம், நீளம் வந்து பரிதி இந்த நீளமாக இருக்கும், அகலம் வந்து உயரமாக இருக்கும், 2πr/h அப்படின்றது வளை மேற்பரப்புக்கான சூத்திரம். வளை மேற்பரப்பு தந்திருக்கு 330. 2 பைக்கு பதிலாக 22 கீழ் 7. பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும் மேலேயே போட்டுருவாங்க. பைக்கு பதிலாக 22 கீழ் 7 பயன்படுத்தும் கொண்டு போட்டுருவாங்க. இதில் இருக்குமென்னு நினைக்கிறேன் பாருங்க. இதில் இல்லை, கூடுதலான சந்தர்ப்பத்தில் போடுவாங்க. பைக்கு பதிலாக 22 கீழ் 7 பகுதி ஒன்றை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஆரைக்கு பதிலாக இங்கே தந்திருக்கு ஆரை 10.5. எங்களுக்கு உயரம் தெரியாது, எச்ச காணணும், பிரதிகிறோம். 7ஐயும் 10.5 முதல் ஒரே சைடில் வெட்டுப்படுறதுக்கு இருக்குன்னு பார்த்தா இருக்குது. 7ஐயும் 10.5 3.5 வெட்டலாம். இங்கே 3 முறை, இங்கே 2 முறை. இப்போ இந்த 2 வெட்டுப்படும், ஒரு முறை. இதுக்கு மேலே நாங்கள் சமன்பாட்டின் இருபுறமும் வெட்ட பழகணும். இல்லைன்னா கஷ்டம். இதில் வச்சுக்கொண்டு இப்படியே யோசிச்சு கொண்டு இருந்த மட்டும் தெரிவிறாது. சமன்பாட்டின் இருபுறமும் முதல்ல 22ஆலே நேரடியாக வெட்டலாம், 11ஆல் வெட்டுவோம். 11ஆல் வெட்டினா இங்கே 3 முறை, அங்கால 30, இங்கே 2 முறை. இதை விட வேறு என்ன வெட்டலாம்? 3ஆல் வெட்டலாம். 3ஆல் வெட்டினா இங்கே 10 முறை. அதே மாதிரி என்ன ஒரு 2ஆல் மேலே வெட்டுறன் பிள்ளைகளா, இது கொஞ்சம் கவனமாக பழகணும், இல்லைன்னா கஷ்டப்படுவீங்க. ஏச்சுக்கும் இங்கே ஒரு 5 மிஞ்சுது, அங்கால ஒரு ஏச்சு மிஞ்சுது, அவ்வளோதான்.
8 சமன் 5 சென்டிமீட்டர் என்றது விட இல்லைன்னா இன்னும் ஒரு விதத்தில் காணலாம் பிள்ளைகள் பரிதி இந்த நீளம் அதாவது கீழே செவ்வகத்தின் நீளத்தை கண்டு போட்டு 330 அந்த நீளத்தால் பிரித்து விட்டிங்களாண்டாலும் சரியாக வரும். நான் நினைக்கிறேன் நீளம் வந்து 66 வரும் நினைக்கிறேன். 66ஆல் 330 பிரித்தாலும் உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் என்ற விட வரும். ரைட். விடை இருந்தால் இறுதி விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளி, சமன்பாடை சரியாக உருவாக்கி இருந்தாலே 1 புள்ளி வரும். 17வது கேள்வி, உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு பிஎன்ஏ என்றது இந்த கோணத்தின் பருமனக்கள் வருது. பிஎன்ஏ என்ற இந்த கோணத்தின் பருமனக்கள் வருது. இதில் உருவில் இன்னொரு தரவு தரப்பட்டிருக்கணும்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கணும். இங்கே ஏபி என்றது தொடலி அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கணும். இவை எதிர்பார்க்குறேன் திரும்பவும் ஒன்று விட்ட துண்ட கோணத்துக்குள்ள வந்து நின்றுட்டியன். சரி, ஓகே. தொடலி என்றது அந்த தொடலி தொடர்பான தேற்றத்தில் ஒன்று விட்ட துண்ட கோண தேற்றம் தான் இங்கே கேட்கப்பட போகிறோம். ஏனெண்டா இங்கே எங்களுக்கு மையம் தரப்படையில் மையத்தை தந்துட்டு கேள்வி கேட்கப்படையில் ஒன்று விட்ட துண்ட கோணம் தான் வரப்போகுது. ஸோ இது ஒரு தொடலி. அந்த பிஎன் என்ற நானோட ஆக்குற கோணம் தான் இது. ஆனால் எனக்கு எதை காணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி இது இங்கே கீழே போகிற கோடு தொடலி, இந்த தொடலியும் இந்த நானும் உண்டாக்குற கோணம் 60 பாக. ஸோ இந்த 60 பாக எங்கே பிரதிபலிக்குமெண்டா அந்த நானால் மற்றிய துண்டத்தில் எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனாக இருக்கும். ஸோ இந்த கோணம் 60 பாகையாக இருக்கும். நான் இந்த மீதி இருக்கிற இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிட்டேன்டா என்ற வேலை முடிஞ்சு. இந்த மீதி இருக்கிற கோணம் யாரோட உருவாக்குதுன்னா மேலே இருக்கிற தொடலியும் என்எல் என்ற நானாலும் உண்டாக்கப்படுகின்ற கோணம். இந்த கோணம் வந்து அந்த நானால மற்றிய துண்டத்தில் எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனாக இருக்கும். அந்த அடிப்படையில் 80 பாகை. இது வந்து இஎல்சிக்கு வெளிப்பட்டது தான் பிள்ளைகள். ஆனால் பகுதி 2 தொடர்பான கேத்திர கணித கேள்வி செய்யணுமெண்டா உங்களுக்கு இந்த தேற்றம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று விட்ட துண்ட கோண தேற்றம். பகுதி 2ல் நான் மட்டம் தொடர்பான கேத்திர கணித கேள்வி தொடமாட்டேன்டா ஒன்று விட்ட துண்ட கோணம் தேற்றம் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா இஎல்சிக்குள்ள அது இல்லை. ஆகவே இங்கே கேட்கப்பட்ட கோணம் பிஎன்ஏ என்ற அந்த கோணம் 60ஐயும் 80ஐயும் கூட்ட வரும். 60 80 மொத்தம் 140 பாகை. இதை விட பல வழி இருக்குது பிள்ளைகள். இந்த கோணத்தை கண்டு இங்கே கொண்டு வந்து சேர்க்கலாம். 60 80 140 இது 40 வரும். இது 40 வந்தால் மீதம் இருக்கிற கோணம் 140. புறக்கோண தேற்றம் பல தேற்றங்களில் கூட நாங்கள் இதை செய்யலாம். என்றாலும் அது புறக்கோணம் இல்லை, சரியா, பல விதத்தில் செய்யலாம். என்றாலும் நான் இலகுவான வழியில் செஞ்சுருக்கேன். 140 பாகைன்ற விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளி. இல்லை படத்தில் ஒரு இடத்துல இதில் 60 இல்லை இதில் 80 இதில் 40 இல்லை அதில் 40 போட்டிருந்தாலே 1 புள்ளி வரும். ஏதோ ஒரு இடத்துல அந்த சரியான விஷயம் போட்டிருந்தாலே உங்களுக்கு 1 புள்ளி வரும். 2 புள்ளியும் பெறணுமெண்டா மட்டும்தான் இறுதி விட இருக்க வேணும். ரைட். இந்த ஒன்று விட்ட துண்ட கோணம் என்ற ஒரு தேற்றம்டா அது உண்மையாக பகுதி 2க்குரியது. நீங்கள் பகுதி 1ல் உங்களுக்கு அந்த அறிவே தேவையண்டே இல்லை. ஒரு வட்டம் ஒன்றில் ஒரு தொடலி, தொடுபுள்ளியில் ஒரு நான், வட்டம் ஒன்று இந்த தொடலி இந்த தொடுபுள்ளியில் வரையப்பட்ட நாணால உண்டாகிற கோணம். இந்த நாணால எஞ்சிய துண்டத்தில் எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனாக இருக்கும். இதுதான் ஒன்று விட்ட துண்ட கோண தேற்றம். இந்த தேற்றம் தெரிந்தால் போதுமானது. நாங்கள் இதை முழுமையாக செய்யக்கூடியதாக இருக்குது. என்ன இது இஎல்சிக்குள்ளே இல்லை. இவங்க போட்டிருக்காங்க, அது வடமாகாணம் 1-2 தடவையில் போட்டிருக்குது. இவங்களும் போட்டிருக்காங்கள. நான் சொன்னேன் கொஞ்சம் இஎல்சியை விட்டு கொஞ்சம் வெளியில் வரும். இது பகுதி 2க்குரிய அறிவு. ஸோ அந்த தேற்றம் தானப்போ இந்த 80 பாக வந்ததுக்கான காரணம். இந்த 80 ஆக அதாவது உண்மையாக நான் இந்த கோணத்தை தேடி போனான். இது ஏபி என்ற தொடலியாலும் என்எல் என்ற நாணாலும் உண்டாக்கப்படுகின்ற கோணம். அந்த என்எல் என்ற நாணால எஞ்சிய துண்டத்தில் எதிரமைக்கிற கோணத்துக்கு சமனாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கோணம் எத்தனை வகையாக இருக்கும்? அந்த ஒன்று விட்ட துண்ட கோணம் அது பகுதி 2க்குரிய அறிவு. 18வது கேள்வி, வர்க்கமூலம் 2 இந்த பெருமானம் தந்துட்டு வர்க்கமூலம் 32 இந்த பெருமானத்தை கேட்டிருக்கு. சேடு என்ற பாடத்திலேருந்து வருது. வர்க்கமூலம் 2 இந்த பெருமானம் இருக்குது. வர்க்கமூலம் 32. வர்க்கமூலம் 32க்கு 2 இது பகுதி 2க்கு எங்களுக்கு உதவுறடா. இருபடி சமன்பாடு தீர்க்கும் போது இங்கே 2 தந்துட்டு வேறு ஒரு ஆளுந்து நமக்கு தந்திருக்கிற வர்க்கமூலத்து இந்த பெருமானம் 1 இருக்கும். நாங்கள் வர்க்க பூர்த்தி முறையில் தீர்த்து கொண்டு வரும்போது வர்க்கமூலம் 32 வருது. என்னடா 2க்கும் 32க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த 2ஆல் வகுத்து விட்டாலே பிடிச்சிடுவேன். இதில் 2 காரணிக்கு மட்டும்தான் தந்திருக்கு. ஸோ மீதம் இருக்கிறார்கள் வர்க்கமூலம் காணக்கூடியார். 32 2ஆல் வகுத்தினா 16க்கு வர்க்கமூலம் காணலும். ஸோ அந்த ஐடியா தான். நாங்கள் வர்க்கமூலம் 32 நான் 2ஆக பிரிக்கிறேன். 16 தர 2 பேருக்கும் தனித்தனியாக வர்க்கமூலம் வரும். தர இருக்கிற நாடு வர்க்கமூலம் 16
தர வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 16 4 வர்க்கமூலம் 2க்கு பெருமானம் தந்திருக்குது 1.414 என்று 3 தசமதானத்துக்கு திருத்தமாக தந்திருக்குது. அப்படியே பின்னால் பெருக்கி கொண்டு வர சரி 16 6 போட்டு ஒரு மிச்சம் 4 3 5 திரும்ப 16 6 போட்டு ஒரு மிச்சம் 4 3 5 தசம் தாண்டே தசம் குத்திருக்கேன். இல்லைன்னா எண்ணி பார்த்து தசம் போடலாம். 5.656 என்றதை விட 5.656 என்ற விட எடுத்திருந்தால் முழுமையான 2 புள்ளி. இப்போ இதுவும் உண்மையாக இஎல்சிகள் இல்லை. ஆனால் உண்டு நீங்கள் சேடு தொடர்பான கேள்விகளை பாருங்க. கொஞ்சம் இஎல்சி என்று சொன்ன பேரியர் பெருசாக தெளிவில்லை. அதனாடி கொஞ்சம் வெளியில் போய் வர்றாங்க. இப்போ இதை நீங்கள் பழகுறது ஒரு தப்பும் இல்லையா? இதை கொஞ்சம் பழகிக்கொள்ளுங்க. 19வது கேள்வி 4y சய 3x சமன் 11 எனும் நேர்கோடானது. என்ன சார் y சமன் mx + c என்ற வடிவில் தானே நேர்கோடு இருக்கணும்? இல்லைடா, அது எப்படியும் இருக்கலாம். இதை நாங்கள் வேணுமெண்டா அந்த வடிவத்துக்கு மாற்றி படித்திறன் பெற்று துண்ட சார்பு இந்த சமன்பாட்டிலேருந்தே கண்டுபிடிக்கலாம். அதுக்காண்டி கட்டாயம் எல்லா சார்புகள் இந்த சமன்பாடும் y சமன் நேர்கோட்டு வரைவாக இருந்தால் y சமன் mx + c என்ற வடிவில் இருக்கணும் இல்லை, மாற்றலாம். அதுக்கு தான் எழுவாய் மாற்றம் என்ற ஒரு பாடம் படிச்சுக்கோம். நேர்கோடானது 3,5 என்ற புள்ளியினூடாக செல்கிறதா? காரணம் தருக. என்ன ட்ரை பண்ணுறது? 2 விதமாக ட்ரை பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டு வைக்கு 5 வருதோ அப்படின்றத செக் பண்ணலாம். இல்லையண்டா என்ன உண்டு, இது அப்படியே இந்த புள்ளியை அதில் பிரதியிடுவோம். சமன்பாடு சரியாக வந்ததுண்டா ஓம் இந்த புள்ளியை திருப்தி செய்து, ஆகவே அந்த புள்ளியினூடாக போகுது. இல்லை சரியாக வரையில்லைன்னா திருப்தி செய்யலை, இந்த புள்ளியினூடாக போடு. அதாவது எக்ஸுக்கு 3 கவனமாக, எக்ஸ் 3 y 5 வைக்கு பதில் 5 4 தர 5 சய 3 தர 3 சமன் எனக்கு 11 வரணும். வருதுன்ற மாதிரி போடுறேன். கீழே கொண்டு போவோம். வந்தால் ஓகே, இங்கால ஒரு பெருமானம் அங்கால ஒரு பெருமானம் வந்தால் இது வரையில் பொருந்தேலைன்ற மாதிரி வந்துடும். இது 20 20லேருந்து 9 கழிச்சா 11 தான் வரும். இது இங்காலையும் 11 அங்காலையும் 11. ஆகவே இது திருப்தி செய்கின்றது. இது திருப்தி செய்கிறதால இந்த புள்ளி செல்கின்றதா கேட்ட கேள்விக்கு விட ஆம். ஏன் செல்கின்றது? இப்புள்ளி ஆள்கூறுகளை அந்த சமன்பாட்டை சார்பின் சமன்பாட்டை இப்புள்ளி சார்பின் சமன்பாட்டை திருப்தி செய்கின்றது. நீங்கள் திருப்தி செய்கிறன்றதை வசனத்தால் சொல்லணும் இல்லை, அங்கே பிரதிகிட்டு காட்டி 11 விட வரும், இங்காலையும் 11 தான் இருக்குது அப்படின்றது மாதிரி காட்டினாலும் சரி. சில பிள்ளைகள் என்ன செய்யலாம், எக்ஸுக்கு பிரதிகிட்டு வையை காணலாம், இல்லை வைக்கு பிரதிகிட்டு எக்ஸை காணலாம். எக்ஸுக்கு 3 போட வை 5 வருமென்றாலும் சரி, இல்லை எக்ஸுக்கு 5 போட வைக்கு 5 போட எக்ஸ் 3 வருமென்று சொல்லியிருந்தாலும் சரி. ஆமன்றதுக்கு ஒரு புள்ளி, காரணத்துக்கு ஒரு புள்ளி, மொத்தம் 2 புள்ளி. 20வது கேள்வி ஓவை மையமாக உடைய வட்டத்தில் ஏபி விட்டமாகும். ஏபி விட்டம் என்று சொன்னோடனேயே உங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டிய தேற்றம் அரைவட்ட கோணம் செங்கோணம். விட்டத்தால் எதிரமைத்த இந்த கோணம் செங்கோணம். அதை விட என்ன ஒன்று இருக்கு, இங்கே மையம் ஓவிலிருந்து 3 கோடு போகுதுடா. 3 கோடு நீளத்தில் சமன். இருசமபக்க முக்கோண தேற்றம் வேலை செய்யும். இருசமபக்க முக்கோண தேற்றத்தின் அடிப்படையில் முதல் எல்லாத்தையும் கண்டுட்டு வருவோம். இருசமபக்க முக்கோண தேற்றத்தின் அடிப்படையில் எங்களுக்கு என்ன சொல்லக்கூடியதா இருக்குமெண்டா, இந்த முக்கோணத்துக்கு தனியாக ஒரு இருசமபக்க முக்கோண தேற்றம் வேலை செய்யும், அந்த முக்கோணத்துக்கு தனியாக வேலை செய்யும். இந்த முக்கோணத்துக்கு சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனண்டா இந்த கோணம் எங்களுக்கு எத்தனை பாக என்று வருமெண்டா எக்ஸ் அப்படி என்று சொல்லலாம். இந்த கோணத்தை நாங்கள் எக்ஸ் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே 60 பாக இந்த 2 பேரும் தான் சமன். நீங்கள் இதை புறக்கோண தேற்றம் பல விதத்தில் பயன்படுத்தலாம் பிள்ளைகள். இந்த 60 பாக இந்த முக்கோணத்து இந்த புறக்கோணம், ஆகவே புறக்கோணம் அகத்தேர் கோணங்கள் கூட்டுத்தொகைக்கு சமன் எக்ஸ் 30, ஆகவே இது 60 போடலாம். இல்லை இந்த முக்கோணத்தில் அகக்கோண தேற்றத்தை பயன்படுத்த இந்த 2 பேரும் சமன், மொத்தமாக 3 பேரையும் கூட்டினா 180, இவரை கழிச்சா 120, அவர் 2 பேரும் சமனாக பிரித்து போடணும். ஆகவே இந்த கோணம் 60 பாக, அடுத்த கோணம் 60 பாக என்றதையும் காணலாம். இனி கேட்கப்பட்ட கேள்விக்கு நாங்கள் விட கொடுக்கறதுக்கு முழுமையாக தயார். என்ன படம் ஓவர் சின்ன கிடக்கு, அதான் பிரச்சனை. அதான் கொஞ்சம் சூம் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ கேட்கப்பட்ட கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். சிஏபி கோணம், சிஏபி கோணம் படத்தில் நாங்கள் கண்டுட்டோம். அது 30 பாக 2-3 விதத்தில் போட்டு நாங்கள் எக்ஸ்எண்டு போட்டு வந்து நாங்கள் இல்லைன்னா செங்கோணம் அங்கால 60 இங்கால 30 என்ற மாதிரியும் வந்திருக்கலாம். அது 30 பாக என்றது விட நாங்கள் தெளிவான விளக்கம் படத்தில் போட்டிருக்கோம்.
ஏபிசி கோணம், ஏபிசி கோணத்தின் பெருமன் அது 60 பாக. அதுவும் வந்து நாங்கள் படத்தில் போட்டிருக்கோம். 30 பாகன்றதுக்கு ஒரு புள்ளி, 60 பாகன்றதுக்கு ஒரு புள்ளி. ரைட். 11வது கேள்வி, ஒரு மூறுப்பு இருபடிக்கோவையை காரணிப்படுத்த சொல்லியிருக்கு. காரணிப்படுத்தல முதலாவது ட்ரை பண்ண வேணும். எப்போவுமே இந்த 3 உறுப்புலையும் பொதுவான காரணி இருக்கா இல்லை. ஸோ இதை வந்து நாங்கள் 2ஆம் கட்டம் வழிக்கு வர்றோம். ஒன்று மூறுப்பு இருபடிக்கோவை இல்லை வர்க்க வித்தியாசம். இது மூறுப்பு இருபடிக்கோவை. மூறுப்பு இருபடிக்கோவையில் இது தரம் 10க்குரியது. இதை வேகமாக நாங்கள் வந்து எக்ஸ் வர்க்கத்துக்கு குணகம் இல்லாட்டி நாங்கள் வேகமாக 2 காரணியையும் போடலாம். இது வேறு வழியில் இந்த மொத்தமாக இந்த 3 உறுப்புகளையும் 4 உறுப்பாக பிரிக்கணும். நடுவில் இருக்கிறவரை 2ஆக பிரிக்கணும். ஆனால் அந்த 2ஆக பிரிக்கிறது எப்படி பிரிக்கணும்ன்றது இருக்குது. இங்கே இருக்கிற 2 பேரையும் பெருக்கிறதும் வரப்போகிற 2 பேரை பெருக்கிறதும் சமனாக இருக்கும். இங்கே இருக்கிற 2 பேரையும் பெருக்கினா 36 எக்ஸ் வர்க்கம் வரணும். எக்ஸை விடு 36 வரணும். 36 வரணும். எக்ஸ் வர்க்கத்தையும் சேர்த்து யோசிக்கலாமா? 36 வர்ற பெருக்கம் சைவையும் விட்டு எக்ஸ் வர்க்கத்தையும் விட்டு 36 வர்ற பெருக்கங்களை யோசி. 1 தர 36, 2 தர 18, 3 தர 12, கணக்கே இல்லை, கொஞ்சம் யோசிக்கிற ஒன்றும் இல்லை. 4 தர 9, பிறகு 5 இல்லை, 6 தர 6, அவ்வளவுதான். இவ்வளவுதான் 36 தரக்கூடிய பெருக்கம். ஆனால் சய வரணுமெண்டா 2 பேரும் வேறு வேறு குறி உள்ளாக்கள். ஒரே குறி உள்ளாக்கள் பெருக்கப்பட்டு சய வராது, சகதான் வரும். 2 பேரும் மறையாக இருந்தாலும் சகதான் வரும், 2 பேரும் நேராக இருந்தாலும் சககளை தான் விட வரும் பெருக்கினா. ஆனால் 2 பேரும் ஒரே குறியாக இருந்தால் சேர்க்கும் போது கூட்டுப்பட்டு அதே குறி விடைக்கு வரும். 2 பேரும் வேறு வேறு குறின்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோமே. பெருக்கு தொகை சயலை வருது. அப்போ 2 பேரும் வேறு வேறு குறி, வேறு வேறு குறி உள்ளாக்களை சேர்த்தால் கழிபடும். ஒரு ஆள் மறையிலேயும் ஒரு ஆள் நேர்லேயும் இருந்தால் கூட்டும் போது கழிபடும். கழிபட்டு 5 வர்ற அளத்தீடு, அதுதான் நான் அப்படி தான் பிரித்து போடணும். கழிபட்டு 5 வர்றது 4 9. சரி, யாருக்கு சக யாருக்கு சயன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. 2 பேரும் வேறு வேறு குறின்றது ஓகே. கூட்டுத்தொகை இந்த குறியை எடுத்துக்கொள். கூட்டுத்தொகை சக, பெரியவருக்கு சக, சின்னவருக்கு சய. ஸோ இதில் நீங்கள் 2ஆக பிரித்து போட போகிறீங்க. அந்த 5x 2ஆக பிரித்து போட போகிறோம் தானே. அந்த 5x எப்படி 2ஆக பிரித்து போட போகிறோம்டா, சய 4x சக 9x மாறியும் போடலாம். சக 9x முன்னுக்கு போட்டு சய 4x பின்னுக்கும் போடலாம். சய 4x சக 9x இதை திரும்ப சேர்த்தா 5x வரணும், சக 5x வரணும். இது சோடி சேர்த்து காரணிப்படுத்துறது. இதில் ஒருவேளை 9x முன்னுக்கு போட்டிருந்தீங்கன்னா 3x பொது எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸை தான் பொது எடுக்கலாம். எக்ஸை பொது எடுத்தா 3x சய 4 வரும். அதே மாதிரி இதில் கட்டாயம் குறிமுக்கியம், சகவோட 3 பொது எடுக்கலாம். 3x சய 4 வரும். இந்த 2 பேர்லையுமே 3x சய 4 பொதுவாக இருக்கிறதால 3x சய 4 நாங்கள் பொது எடுத்தோம்டா அடுத்ததில் x சக 3 வரும். இந்த 2 காரணிகளுக்கும் ஒவ்வொரு காரணிக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளி வரும். காரணிகளுக்கு தான் புள்ளி, ஆனால் கட்டாயம் 2 காரணிகள் இருக்கணும். அது ஒரு ஆள் பிழை என்றாலும் பிரச்சனை இல்லை, 2 காரணி இருக்கும். 22வது கேள்வி, உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய வட்டத்தில் ஏபி பிக்யூ, ஏபி என்ற கோடும் பிக்யூ என்ற கோடுகளும் 4 ஆகும். வட்டத்தின் ஆரே 5 சென்டிமீட்டர். ஆரேன்னா நாங்கள் இப்போ தேவைப்பட போகுது, இது அந்த ஆரை தொடர்பான திட்டம் தான். ஸோ ஓக்யூவும் 5 சென்டிமீட்டர், ஓஏயும் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு வரப்போகுது. 5 சென்டிமீட்டர் ஆவதுடன் ஓடி என்ற கோடும் ஓஎம் என்ற கோடும் சமனா. நாங்கள் இது ஒரு தனி தேட்டமாகவே படிச்சுக்கோம். வட்டத்தில் உள்ள நான்கள் மையத்திலிருந்து ஒரே அளவு தூரத்தில் இருக்குமெண்டா அந்த நான்கள் நீளத்தில் சமனாக இருக்கும். ஓடியும் ஓஎம்மும் சமனாவதுடன் ஓடி ஓஎம் என்பன நான்களுக்கு செங்குத்தாகும். ஓடி என்றதும் செங்குத்து. ஓடி என்பன ஓஎம் என்பன நான்களுக்கு செங்குத்தாகும். ஓஎம் இந்த நீளம் எங்களுக்கு 3 சென்டிமீட்டர் அப்படி என்று தந்தால் நான் ஏபி இந்த நீளம், முதல்ல நான் பிக்யூ இந்த நீளத்தை கண்டுட்டு போகலாம். ஆறு 5 சென்டிமீட்டர், இது இல்லாட்டி இது 3 சென்டிமீட்டர்ண்டா இங்கேயே வந்து இல்லாமல் 3 சென்டிமீட்டர், இந்த ஆறு 5 சென்டிமீட்டர். ஆகவே பைதகரஸ் மும்மையின்படி ஏடி 4 சென்டிமீட்டர். ஒரு மையத்திலிருந்து நானுக்கு வரைகிற செங்குத்து அந்நானை இரு சமகூரிடும். ஸோ ஏடி இந்த மற்ற துண்டு பிடியும் 4 சென்டிமீட்டராக இருக்கும். எங்களுக்கு கேட்டது ஏபி 4 சக 4 போட்டாலும் சரி 4 இந்த 2 மடங்கு 8 சென்டிமீட்டர் என்றதை விட 8 சென்டிமீட்டர் என்ற விட இருந்தால் முழுமையான 2 புள்ளி. படத்தில் உங்களுக்கு இந்த செங்கோணம் ஒன்றுக்கும் வராது. இந்த சமன் என்ற தேற்றத்தை பயன்படுத்தி இருந்தால் மையத்திலிருந்து நானுக்கு வரையும் செங்குத்து அந்நானை இரு சமகூரிடும் என்ற தேற்றம் பயன்படுத்தி இருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி வரும். திரும்பவும் உருளை தொடர்பான ஒரு கேள்வி.
உருவில் காட்டப்பட்டுள்ளது 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய செவ்வட்ட உருளை ஒன்றின் கன அளவு 3080 சென்டிமீட்டர் கனமாகும். உருளையின் உயரத்தை காண்க. உருளைந்த கன அளவுக்கான சூத்திரம் அரியந்தான் பையார் வர்க்கம் H அங்கே தந்திருக்குது. உருளைந்த கன அளவு சமன் பையார் வர்க்கம் H. உருளைந்த கன அளவுங்களுக்கு பெருமானமாக தெரியும் 3080. பைக்கு பதிலாக 22/7 ஆரை தந்திருக்கு. வெட்டுப்புற போகுது ஆரை தராட்டியும் நாங்கள் மேலே கீழே என்று வெட்டி கொள்வோம். ஆரையின் வர்க்கம் 7 தர 7 உயரத்தை தான் காணணும். ஒரே சைடில் மேலே கீழே வெட்டுப்படும். 7 மேலும் வெட்டுப்படும். இப்போ சமன்பாட்டின் இருபுறமும் வெட்டணும். இப்படியே இருந்தால் கணக்கு போகாது. வெட்டு பழகத்தான் வேணும். நாங்கள் 2 ஆளை வெட்டலாம். இங்கே 2 ஆளை வெட்டினா 11 முறை. இங்கே 2 ஆளை வெட்டினா 3ல் இல்லை 3ல் 1 முறை 15. பிறகு இதில் 8ல் 4 முறை அங்கால சைவம். திரும்ப 7 ஆளை வெட்டலாம், இல்லை 11 ஆளையும் வெட்டலாம். 7 ஆளை வெட்டினா 15ல் 2 முறை, அங்கால ஒரு மிச்சம் 14 2 முறை 22. அங்கால ஒரு சைவர் 220 வரும். 2 பக்கம் 11 ஆளை வெட்டலாம் 1 முறை. இங்கே இது 22ல் 2 முறை, அங்கால இருக்க சைவர்னா 20 முறை. இதுக்கு மேலே வெட்டுப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே வெட்டுப்பட்டு இங்கால H மட்டும் இருக்குது, அங்கால 20 மட்டும் இருக்குது. ஆகவே H 20 சென்டிமீட்டராக இருக்கும். 20 சென்டிமீட்டர் விட இருந்தால் முழுமையான 2 புள்ளி. 24வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள், கூட்டல் விருத்தி ஒன்றின் 2ஆம் உறுப்பு T2 என்று சொல்கிறது. இரண்டாம் உறுப்புன்றதை நாங்கள் T2 என்று போடுவோம். 2ஆம் உறுப்பு 10. 12 2ஆம் உறுப்பு 10ஆம் உறுப்பை விட 10ஆம் உறுப்பை விட 12 கூட. இப்போ எங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, எங்களுக்கு 10ஆம் உறுப்பு தெரியாது. 10ஆம் உறுப்பு T10 எனக்கு தெரியாது. T10 எத்தனை என்று தெரியாது. ஆனால் 12ஆம் உறுப்பு T10 விட எனக்கு 12 கூட. ஸோ ஒரு சின்ன சமன்பாடு போட்டு இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்டா, ஆறை கண்டு கேள்விக்கு போகலாம். இல்லை, மிக இலகுவாக செய்யலாம். இப்போ இப்படியே உறுப்புகள் எல்லாம் போகுது. 1ஆம் உறுப்பு 2ஆம் உறுப்பு 3ஆம் உறுப்புன்னு போய்க்க ஒரு சந்தர்ப்பத்தில் 10ஆம் உறுப்பு இருக்குது. இது 10ஆம் உறுப்பு. அதுக்கு அடுத்தது 11ஆம் உறுப்பு, அடுத்தது 12ஆம் உறுப்பு. இதுதான் 12ஆம் உறுப்பு. இதுக்கு இடையில எத்தனை தரம் டி கூட்டப்பட்டிருக்கண்டு மெனக்கணக்கிலே பார்க்கலாம். எத்தனை தரம் டி கூட்டப்பட்டிருக்கண்டு எத்தனை தரம் டி கூட்டப்பட்டிருக்கு? 2 தரம் டி கூட்டப்பட்டிருக்கு. 2 டி இந்த பெருமானம் தான் அந்த 12. ஸோ ஒரு டி உனக்கு எத்தனை என்று வந்துட போகுது? டி 6. D6 உனக்கு 2ஆம் உறுப்பு தெரியும். 2ஆம் உறுப்பு எத்தனை? நாங்கள் ஏற்கனவே 10 2ஆம் உறுப்பு 10 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து முதலாம் உறுப்புக்கு போகணும்னா ஒருக்கு 6 கழிச்சு விட்டா சரி. ஆகவே A சமன் 10லேருந்து 6 கழிச்சு விட்டா 4. இதையே நீங்கள் சமன்பாடெல்லாம் போட்டு வரலாம். நீங்கள் சமன்பாடெல்லாம் போட்டு எடுத்துக்கொண்டு வரலாம். ஆனால் நேரம் கொஞ்சம் மட்டுமட்டாக இருக்கிறதால நான் விட்டுடுறேன். டியை கண்டு தான் வரணும் புள்ளிகள். A 4 விட இருந்தால் முழுமையான 2 புள்ளி. சூத்திரத்தில் ரெவனிச்சு காட்டட்டுமா? சமன்பாடு போட்டு கொஞ்சம் பெரிய கேள்வியாக இருக்கும். அது இது ஐக்கு கணக்கு மாதிரி வந்திருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைண்டா, இதே மாதிரி ஒரு பாஸ் பேப்பர் போன வருஷம் பெருக்கல் விருத்தியில் வந்தது. ஆனால் அதுக்கு செய்ய வழி கேட்டாங்க. நேரடியாக போடக்கூடிய விட நான் பாஸ் பேப்பர் டிஸ்கஷனில் உங்களோட கதைச்சு நான் ரெக்கார்டிங் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு கட்டாயம் செய்க வழி கேட்டாங்க. நீங்கள் ஒரு கதை இருக்கா எடுத்து பாருங்கூடவா. 25வது கேள்வி, பூரணமற்ற பூம்பாத்தி ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது. பூரணப்படுத்தலையாம். அமைப்பு கோடுகள் பற்றிய அறிவை பயன்படுத்தி அரைவட்டத்தின் மையத்தை காண்க. இப்போ அரைவட்டத்தின் மையத்தை காணணும். மையம்ன்றது எங்கே? விட்டத்தின் நடு. இது விட்டமென்று தெளிவாக தந்தாச்சு. விட்டமென்று தராட்டித்தான் நாங்கள் பலசா யோசிக்கணும். நானொண்ட கீறி நானுக்கு செங்குத்திரு உருவாக்கி கீறி மையத்தை காண வேண்டி இருக்கும். ஆனால் இது விட்டமென்று தெளிவாக தந்தாச்சு. விட்டது நடுவில் மையம் இருக்கும். ஒரு முழுமையாக்கணுமன்றதை மையத்தை காணணும். மையம்ன்றது விட்டது நடுவில் இருக்கு. நடுப்புள்ளியை அமைப்பு ரீதியாக ஒழுக்குகள் தொடர்பான அறிவை பயன்படுத்தி எப்படி காண்றது? அடிமட்டத்தால் அளந்து போட்டு பாதியை பிடிக்கலாது. அமைப்பு ரீதியாக நாங்கள் நடுப்புள்ளியை காணணும்டா செங்குத்திருவுராக்கி கூறணும். வேறு வழியே இல்லை. ஸோ நீங்கள் என்ன செய்வ? கவராயத்தை வச்சு மேலே ஒருக்கா கீழே ஒருக்கா வெட்டி இங்கே ஒருக்கா வெட்டி அந்த செங்குத்திருவுராக்கி கீறுவதன் மூலம்தான் நீங்கள் நடுப்புள்ளியை கண்டுபிடிப்பீங்க. மற்றபடி நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறது அது இதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ செங்குத்திருவுராக்கி கீறதுக்கு 1 புள்ளி, இதுதான் மையம் அப்படி என்று சொல்கிறதுக்கு 1 புள்ளி, மொத்தம் 2 புள்ளி வரும். மொத்தத்தில் 25. இது உண்மையாக அடிப்படை ஒழுக்கிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்குது என்றாலும் பரவாயில்ல. மொத்தம் 25 கேள்வி பார்த்துருக்கோம். 25க்கும் 50 புள்ளிடா. 50க்கு உங்களுக்கு எத்தனை செஞ்சாக்கள்? ஒருவேளை செய்யலையேண்டா செய்யுங்க.